வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு ஜென் கதை பற்றி பார்க்கலாமா? ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் தன்னோட சீடர்கள்ட்ட எப்போ பார்த்தாலும் தினம் ஒரு புக்கு படிங்க, தினம் புஸ்தகம் படிங்க, புது புது நூல்களாக படிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அவர்கிட்ட சீடன் ஒருத்தர் இருந்தார். அவர் கேட்டார் இவர்கிட்ட, ஐயா நீங்கள் தினம் புஸ்தகம் படிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் படித்த எதுவுமே எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் நினைவில் வச்சுக்க முடியல. ஒரு புஸ்தகத்தை படித்தோன்னா அடுத்த புக்கு படிக்கிறப்ப முதல்ல படித்ததில் சில இடங்கள்லாம் மறந்து போயிடுது. இந்த மாதிரி மறந்து போகிறதுனால நம்ம எதுக்கு நிறையா படிக்கணும், அதுதான் மறந்து போயிடுறோமே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த குரு அப்போல்லாம் குரு என்ன பண்ணுவாங்க, உடனே பதில் சொல்லி விளக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு செயல், ஒரு செய்கை ஒன்று செய்ய வச்சு அவங்களுக்கு அப்படியே உணர்த்துவாங்க. அது மாதிரி இந்த குரு என்ன பண்ணார், ஒரு வாளி, அந்த வாளி ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்தது. அந்த வாளியில் சில ஓட்டைகள் வேறு இருந்தது. இவர் அந்த சீடர்கிட்ட கொடுத்து, நீ அதோ தெரியுது பாரு, அந்த குளத்துல போய் தண்ணி மோண்டிட்டு வா, என்னை இங்கே கொண்டு என்கிட்ட காட்டுறப்ப அந்த வாளி நிறைய தண்ணி இருக்கணும், கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கக்கூடாது அப்படின்னாரு. இவர் சரின்னு சொல்லிவிட்டு அந்த வாளி எடுத்துகிட்டு போய் தண்ணி மோண்டிட்டு வந்தார். வர்ற வழியிலேயே அந்த ஓட்ட வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி இவர்கிட்ட வர்றப்போ அது அரை வாளி கூட இல்லை. என்ன அரை வாளி கூட இல்லைன்னு பார்த்துட்டு திருப்பி கொட்டிட்டு திருப்பி போனார். போய் இந்த மாதிரி திருப்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இந்த மாதிரி ஓட்ட வழியாக சிந்துறதுனால அரைவாளி தான் திருப்பி இருந்தது. இந்த மாதிரி 4-5 முறை செஞ்சு பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப அலுப்பாக போயிடுச்சு. உடனே துறவியை பார்த்து, என்ன குருவே, நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டவாளியை கொடுத்து இதில் தண்ணி சிந்தோன்னு தெரியும், இருந்தாலும் இந்த ஒரு ஓட்டவாளி என் கையில் கொடுத்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, அது நிறையா இருக்கணும்னு சொல்லி என்னை நீங்கள் இந்த மாதிரி அலக்களிக்கக்கூடாது அப்படின்னு சற்று கோபமாக சொன்னார். உடனே அந்த துறவி சொன்னார், பா, இந்த மாதிரி ஓட்ட வழியாக தண்ணி சிந்திருது அப்படின்னு தெரியுதில்ல, இதுதான். அதாவது நீ ஏதாவது புஸ்தகம் படித்தேன்னா கூட அது சில இடங்கள் மறந்து போகிறது இயற்கை. என்ன, இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. ஆனால் இந்த வாளியை பாரு, முதல்ல எவ்வளவு சேரும் சகதியுமாக இருந்தது, இப்போ நீ ஒரு 4-5 முறையாக எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பாரு, அந்த சேரு சகதியெல்லாம் போயிட்டு எவ்வளவு தூய்மையாக நல்ல புது வாளி மாதிரி இருக்குது பாரு அப்படின்னோன்னா அந்த சீடன் அந்த வாளியை பார்க்குறாரு. அது நல்ல சுத்தமாக இருந்தது. உடனே அவர் சொன்னார், அதாவது நீ நூல்களை படிக்கிறது உன்னைய தூய்மைப்படுத்துறதுக்கு, அதுக்காக தான் நீ நூல் படிக்க சொல்கிறோம் நாங்கள், நூல்கள்லாம் படிங்கன்ட்டு. அது ஒரு நூலாக படிக்க நீ தூய்மைப்படுத்தப்படுற, என்ன நீ மேம்படுத்தப்படுற, உன்னோட நிலையிலேருந்து மேம்படுத்தப்படுற, அதனால தான் நூல்கள் படிக்கணுங்கிறது அப்படின்ன உடனே இந்த சீடன் நல்லா உணர்ந்துக்கிறாரு. அது மாதிரி நம்ம நூல்கள் படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், முடிஞ்சவங்க ஒரு மணி நேரம் ஒரு புத்தகம் படிக்கிறது, நல்ல நூல்களை படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கணும். அது நாளடைவில் நம்மளறியாமையே நம்ம மனசில் ஒரு தூய்மையை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும். நம்ம சிந்தனைகளில் எப்போவுமே ஒரு தெளிவு இருந்ததுன்னா நம்ம சொல்கிற சொல்லு தெளிவாக இருக்கும், நமக்கு செய்கிற செயல்களும் தெளிவாக இருக்கும். அதுக்கு நல்ல நூல்கள் ரொம்ப அவசியம். அதனால் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக இன்னிலேருந்து கொண்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.